போன பார்ட்ல எல்லாம் எப்படி வந்து ஆயில்னால பிரச்சனைகள் உருவாச்சோ, ஆயிலை கண்ட்ரோல் பண்றதுக்காக யுத்தங்கள் நடந்ததோ, அதே மாதிரி மேட் மேக்ஸ்ல இந்த பார்ட்ல தண்ணினால பிரச்சனை நடக்குது. ஏன்னா ஒரு டெசர்ட்ல ஒரு ஊத்த ஒரு வில்லன் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறான். அந்த வில்லன் பேரு இம்மார்டன் ஜோ. ஸோ அந்த இம்மார்டன் ஜோ என்ன பண்றான்னா 5 கல்யாணம் பண்ணியிருக்கான். 5 கல்யாணம் பண்ணி செலக்டிவா பிரீட் பண்ணி அவனுடைய வம்சங்கள் மட்டுமே அந்த டெசர்ட்டை ஆளணும். அதுவும் எப்படி ஆளணும்னா அங்க இருக்கிற மக்களை எல்லாம் தண்ணி மூலமா கண்ட்ரோல் பண்ணி ஆளணும்னு நினைக்கிறான். இப்போ வழக்கம் போல மேக்ஸை வந்து சம்பந்தமே இல்லாம கைதியா பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. மேக்ஸ் அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ ஃபியூரியோஸா நம்ம இம்மார்டன் ஜோவோட 5 அழகான ஒய்ஃபுகளை கூப்பிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க கிரீன் பிளேஸ்ன்ற ஒரு இடத்துக்கு. ஸோ இப்போ இவங்க கிரீன் பிளேஸ் போய் சேர்ந்தாங்களா இல்லையா, இம்மார்டன் ஜோவை தோக்கடிச்சாங்களா இல்லையா, அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் மக்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையாங்கிற பல கேள்விகளுக்கு நமக்கு ரொம்ப அழகா பதில் சொல்ற ஒரு பக்காவான ஆக்ஷன் படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்னைக்கு நம்ம 2015 ஜார்ஜ் மில்லரோட டைரக்ஷன்ல வெளியே வந்த மேட் மேக்ஸ் தி வெஸ்ட் லேண்ட், மேட் மேக்ஸோடைய 4th பார்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பம் ஒரு வாய்ஸ் ஓவர்ல ஆரம்பிக்குது. மேக்ஸ் தான் வழக்கம் போல புலம்புறான். என்னால் காப்பாற்ற முடியணும்னு நினைக்கிறவங்களை காப்பாற்ற முடியல, நான் நிறைய பேர்த்த இழந்துட்டேன், இந்த உலகம் வந்து ஆயில் வார்னால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் புலம்பிட்டு அவன் சொல்றான், ஏன் மண்டைக்குள்ள யாரோ ஒருத்தவங்களோட இமேஜ் மட்டும் வந்துட்டு போயிட்டே இருக்கு. அவங்க யாருன்னா நான் காப்பாற்றணும்னு நினைச்சு காப்பாற்ற முடியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா மேக்ஸை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் யாரு என்னன்னு தெரியல, பெரித்தனமா சேஸ் போகுது. சேஸ் போனா மேக்ஸோட காரு கவுந்து உழுகுது. மேக்ஸ் வந்து இந்த பார்ட்ல ஃபுல்லா முடியோட தாடியோட இருக்கான். அதுக்கப்புறம் மேக்ஸை அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு குகையில அவன் முதுகுல பச்சையெல்லாம் குத்தி அவனுக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான மனுஷனா அவனை மாத்த ட்ரை பண்றாங்க. அதுல இருந்து தப்பிச்சு அப்படியே மேக்ஸ் பரபரன்னு ஓடுறான். ஓடி அங்கேயும் இங்கேயும் போறான். போக போக வந்து அவனோட மைண்டுக்குள்ள திரும்ப அந்த சின்ன பொண்ணோட உருவம் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு ஒரு எண்டில் போய் குதிக்கலான்னு வெளியே போவான். அப்பதான் பார்த்தா தெரியும் மேக்ஸுக்கு அவன் ஏதோ ஒரு பயங்கரமான இடத்துல இருக்கான்னு. அங்க ஒரு மலைக்கு மேலதான் அவங்க இருப்பாங்க. அப்போ ஒரு கொக்கி அங்க வரும். அந்த கொக்கியை பிடிச்சி தொங்கி எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்டானா எஸ்கேப் ஆக முடியாது, பிடிச்சிருவாங்க மேக்ஸை. இப்போ பார்த்தா மொட்டை அடிச்சுட்டு ஒரு பொண்ணு வந்து எலும்பு கூடு மாட்டின ஒரு ஸ்டேரிங் வீலை கொண்டு வந்து ஒரு செம்ம பெரிய ட்ரக்ல மாட்டிட்டு அதை ஓட்டுறதுக்கு ரெடி ஆகும். இங்க யாரோ வந்து தோல் எல்லாம் சுருங்கி போய் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கிற கொடூரமான ஒரு ஆளு அவன் ரெடி ஆகிட்டு இருப்பான். அவனை ரெடி பண்ணி மக்கள் கிட்ட பேசுறதுக்கு கூட்டிட்டு வருவாங்க. மக்கள்லாம் இங்க வந்து பார்த்தா பசியிலையும் பட்னிலையும் தண்ணி இல்லாம நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருப்பாங்க. அந்த வில்லனோட ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்தா முகத்துல வந்து ஒரு மாதிரி திருநீர் மாதிரி அடிச்சு வெள்ளையேன்னு இருப்பாங்க. அவன் வந்து பேசிட்டு தண்ணியை பத்தி பேசிட்டு நான் வந்து உங்களுக்கு வசந்தமான வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் சொல்லிட்டு தண்ணியை திறந்து விடுவான். அங்க இருக்கிற மக்கள்லாம் இல்ல ஏதோ பார்க்காததை பார்த்த அகதிகள் மாதிரி அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கு அப்படி ஓடி வருவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஃபியூரியஸா பார்த்துட்டு இருப்பா அந்த ட்ரக்ல இருந்து. ஆனா வந்து அந்த மக்களை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் கூட பரிதாபமே இருக்காது. கொஞ்சோண்டு மட்டும் தண்ணியை திறந்து விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பக்கெட்ல ஒரு மக்கு தண்ணி கூட நிறைஞ்சிருக்காது. அந்த தண்ணியை அவன் மறுபடியும் நிறுத்திடுவான். அங்க இருக்கிற மக்கள்லாம் தண்ணிக்காக அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. அப்புறம் ஃபியூரியஸா வந்து அந்த ட்ரக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அவ எதுக்காக கிளம்புறா அப்படின்னா அந்த இம்மார்டன் ஜோ வந்து 3 சிட்டியா அந்த ஊரை பிரிச்சு வச்சிருப்பான். ஒன்னு வந்து புல்லட் செய்யற இடம், இது வந்து தண்ணி இருக்கிற இடம், இன்னொன்னு வந்து கேஸ் அதாவது பெட்ரோலு டீசல்லாம் இருக்கிற இடம்னு 3 சிட்டியா பிரிச்சு அதை ஆண்டுகிட்டு இருப்பான். இப்ப ஃபியூரியோஸாவை கேஸ் எடுக்கிற இடத்துக்கு அனுப்புவாங்க. கூட கொஞ்சம் படைகளோட சேர்த்து அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வைக்கும்போது அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கிறது மேலே அப்படியே உயரும். அதில் நிறையா மக்கள் எப்படியாச்சும் அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிட்டா நம்மளும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாமே அப்படின்னு சொல்லி அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏற ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அந்த மக்களை வந்து ஈவரக்கம் இல்லாமல் அடித்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. இம்மார்டன் ஜோ வந்து அங்கேருந்து கண்டுக்காமல் போயிடுவான். ஃபியூரியஸா வந்து காரில் போய்கிட்டு இருப்பா. இங்கே வந்து மேக்ஸை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்க. போட்டு வச்சுக்கிட்டு மேக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் டோனர்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மேக்ஸோட பிளட் குரூப் வச்சுக்கிட்டு யாருக்கு வேணா பிளட் கொடுக்கலாங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஃபியூரியஸா அந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு கேஸ் ஸ்டோன் பக்கத்தில் போயிட்டு கேஸ் ஸ்டோன் போக மாட்டா, டப்புன்னு திருப்பிடுவா. ஏன் திருப்புறோம் நம்ம அப்படின்னு சொல்லி கூட இருக்கவனுங்க எல்லாம் வந்து கேட்பானுங்க. இதுதான் நம்ம போற வழி, இது புது ரூட்டு, ஏன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பிட்டு அவ போயிடுவா. அவ திருப்பிட்டு போவா. ஆனாலும் வந்து என்னன்னா அங்க பின்னாடி வர ஆளுகளுக்கு வந்து ஃபியூரியஸா சொல்றதுல முழுசா நம்பிக்கை இருக்காது. பட் ஓகேன்னு சொல்லி ஒரு அரை மனசோட பின்னாடி போய்கிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்த்தா நம்ம வில்லனோட இடத்துல இம்மார்டன் ஜோவோட இடத்துல அவனுக்கு 2 பசங்க. ஒரு பையன் கொஞ்சம் நல்லா தடிமாடு மாதிரி வளர்ந்துருப்பான், ஆனால் பெருசாக மூளை இல்லை. இன்னொருத்தனுக்கு வந்து எந்திரிக்கவே முடியாது, ஒரு மாதிரி ஹேண்டிகேப்டான ஆள். அவங்க
அவங்க எதை குடிச்சு வளருவாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற பொண்ணுகளை கொண்டு வந்து அவனோட இடத்துல கட்டி போட்டிருப்பாங்க. கட்டி போடுறதுனா ஒரு மாடு மாதிரி அங்கே கட்டி போட்டு பால் கறக்கிற மிஷின் வச்சு அந்த பொண்ணுங்களோட தாய்ப்பால் எடுத்து தான் இவங்க 3 பேரும் குடிச்சு வளருவாங்க. அப்போ அந்த எந்திரிக்கவே முடியாத ஹேண்டிகேப் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இம்மார்டன் ஜோ கிட்ட சொல்லுவா, இங்கே பாரு, நீ இங்கே வந்து பால் குடிச்சிக்கிட்டு இருக்க, அங்கே ஃபியூரியோசா வந்து கேஸ் சிட்டிக்கு போகாமல் அப்படியே வண்டியை திருப்பிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கா, இந்த விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுதா பாரு அப்படின்னு சொல்லி அவன் காட்டுவான். காட்டும் போதே வந்து இம்மார்டன் ஜோக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போயிடும். டப்புன்னு அவன் அங்கிருந்து ஓடுவான். இதுக்குடா அவன் எங்கடா ஓடுறான்னு அவனுக்கு எல்லாரும் பார்ப்பானுங்க. பார்த்தா ஒரு செக்யூரிட்டி வால்ட் மாதிரி இருக்கும், பேங்க்ல இருக்கிற மாதிரி. அதை திறந்து போனா அவனோட பொண்டாட்டிகள் எல்லாம் அவன் அங்கேதான் அடைச்சு வச்சிருப்பான். அங்க போய் பார்த்தால கீழே எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, நான் ஒன்றும் உங்களோட ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி. அங்க அவனோட ஒரு பழைய ஒய்ஃப் மட்டும் இருக்கும். அந்த ஒய்ஃப் கிட்ட மிரட்டி கேட்டுட்டு எங்கே போனாங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவான்னா, ஃபியூரியோசாவை பிடிக்கிறதுக்கு வார் அனௌன்ஸ் பண்ணுவான். அங்கே இருக்கிற அவனோட படைகள் எல்லாம் திரட்டி ஃபியூரியோசாவை பிடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். இங்கே ஒருத்தன் கிருங்கன், அந்த மொட்டை தலையில ஒருத்தன் நக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இம்மார்டன் ஜோ வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு வாழ்ந்த அவனுக்காக தான் வாழ்வேன், செத்த அவனுக்காக தான் சாவேன்ற மனநிலைமையில இருப்பான். அப்போது அவனுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால நக்ஸோட வண்டியை இன்னொருத்தன் ஓட்ட போகிறான்னு சொல்லுவான். அவன் கூட போய் சண்டை போட்டு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வண்டியை நான் தான் ஓட்டுவேன், நான் சாவணும்னு முடிவாயிடுச்சுன்னா நம்ம இம்மார்டன் ஜோக்காக சண்டை போட்டு வார்ஃபீல்டில் தான் நான் செத்து போவேனே ஒழிய தனியாக வந்து நான் சாக மாட்டேன், வீணாக சாக மாட்டேன், அதனால கண்டிப்பாக நான் இந்த வாருக்கு போய் தான் ஆவேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். சொன்னோன்னே பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, எப்பா உன்னோட உடம்பு கண்டிஷன் தான் ரொம்ப வீக்காக இருக்கு, அப்படி இருக்கும்போது நீ எப்படி வாருக்கு போக முடியும், சொன்னா புரிஞ்சுக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோட உடம்பு கண்டிஷன் வீக்காக இருக்குன்னா என்ன, எனக்கு வந்து பிளட்டு வந்து சுத்தமான பிளட்டு கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோதானே. அதுக்கு தான் நம்மகிட்ட ஒரு யூனிவர்சல் டோனர் இருக்கான் இல்லையா, அவனை தூக்கி காரில் கட்டுங்க, அவன் உடம்புலேருந்து பைப்பை போட்டு பிளட் எடுங்க, எனக்கு ரெகுலராக வந்து அந்த பியூரான பிளட்டு வந்து ஏறிட்டே இருக்கட்டும். அப்படி ஏறிட்டே இருக்கும்போது என் உடம்பு எவ்வளோ தூரம் தாங்குதோ அவ்வளோ தூரம் நான் வந்து வார்ஃபீல்டில் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மேக்ஸை அந்த கூண்டுக்குள்ளேருந்து தூக்கிட்டு வந்து காருக்கு முன்னாடி வந்து ஜீசஸை கழுவையில் ஏற்றுற மாதிரி ஏற்றி அவன் உடம்புலேருந்து பிளட்டை உறிஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு படையே அங்கே பயங்கரமாக கிளம்பும். கிட்டார் வாசிச்சுட்டு ஒருத்தர் இருப்பான், காருக்கு மேலே கார் வச்ச கார் ஒன்று இருக்கும். இப்படி பயங்கர வெறித்தனமாக வந்து ஃபியூரியோசாவை பிடிக்கிறதுக்கு கிளம்பி போய்கிட்டு இருப்பானுங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஃபியூரியோசா முன்னாடியே கிளம்புனதுனால இவங்களுக்கு ரொம்ப தூரம் முன்னாடி இருப்பா. அப்போ வந்து என்ன ஆகும்னா, இவனுங்க வந்து மேலே வந்து பட்டாசு வெடிச்சு காட்டுவானுங்க. அந்த பட்டாசுல என்ன ஒரு அறிகுறினா, நீங்கள் வந்து போயிட்டு இருக்கிறவங்க அங்கேயே நிறுத்துங்க, நான் உங்களை நோக்கி படையெடுத்து வர்றேன், வார் தொடுத்து வர்றேன் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தமாக இருக்கும். ஆனால் வந்து ஃபியூரியோசா கிட்ட கூட இருக்கிற ஆளுங்க கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது மட்டும் நீ கேளுன்ட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவா. போய் பார்த்தா திடீர்னு வேற சில ஆளுங்க முள்ளான கார் வச்சுக்கிட்டு ஃபியூரியோசாவை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட மறுபடியும் அங்கே சேசிங்கில் பயங்கர சண்டை நடக்கும். பட்டார் பட்டார் பட்டார்னு அந்த முள்ளுக்காரை ஒவ்வொன்றா அடித்து விரட்டிட்டு ஃபியூரியோசாவோட பெரிய டேங்கர் வந்து போயிட்டு இருக்கும். ஏன்னா ஃபியூரியோசா கிட்ட இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய டேங்கர், 2500 VHP இருக்கிற டேங்கர். மற்ற வண்டிகள்லாம் இதனோட ஸ்பீடுக்கு ஈடாக முடியாம திணறிக்கிட்டு இருக்கும். அப்போ மேக்ஸை கூட்டிட்டு வந்துருக்கான் இல்லையா அந்த மொட்டை தலையன், மேக்ஸ் கிட்ட இருந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறவன், அவன் வந்து பக்கத்துல வந்துருவான். அதுக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்கும், மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முள்ளு தண்ணியில கொண்டுருவானுங்க. ஏன்னா வந்து இம்மார்டன் ஜோ வந்து தெளிவா சொல்லியிருப்பான், இங்க பாரு அங்க இருக்கிறது வந்து என்னோட ஒய்ஃப், என்னோட குழந்தை, ஒரு குழந்தை வந்து அவளோட வயிற்றுல இருக்கு, அதனால வந்து அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஆகாம அவங்கள உயிரோட காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அதனால அவங்களுக்கு உயிரோட காப்பாத்தி கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் இவனுங்களும் பண்ணுவானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த முள்ளு மண்டையனோட காரையெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு ஃபியூரியோசா கிட்ட போய் சேருவானுங்க. போய் சேர்ந்தா பயங்கர சண்டை நடக்குவாங்க. அப்பதான் வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அந்த இம்மார்டன் ஜோவுடைய ஒய்ஃப்ஸ் எல்லாம் வருவாங்க. எல்லாம் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க, கார்லாம் அப்படியே பறந்து தெரிக்கும். அப்ப வந்து பார்த்தா ஃபியூரியோசா ஒரு ஐடியா பண்ணுவா, என்னன்னா ஆப்போசிட்ல வந்து ஒரு மணல் புயல் வரும், பெரிய மணல் புயல், அதுக்குள்ள போயிடுவோம், அதுக்குள்ள போய் இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தைரியமா அந்த மணல் புயலுக்குள்ள வண்டியை விட்டுருவா. இவங்களும் அவளை துரத்திக்கிட்டே பின்னாடி மணல் புயலுக்குள்ள போவாங்க. அதுலயும் நம்ம மொட்டை தலையிலையா அவன் வந்து இம்மார்டன் ஜோக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பான். அவனும் வந்து வெறி கொண்டு பின்னாடி காரை ஓட்டிட்டு அந்த மணல் புயலுக்குள்ள போவான். அவன் மணல் புயலுக்குள்ள
கோயிலுக்குள்ளே போய் எப்படியாவது வந்து அந்த 5 ஒய்ஃபையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தால் இவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை நம்பிட்டு இருப்பான். ஆனால் அந்த மணல் புயலுக்குள்ளே ஃபியூரியோசாவோட வண்டி வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சு போயிடும். மொட்டைத்தலை இருக்கிற வண்டியெல்லாம் வந்து சுக்குநூறாக உடஞ்சிரும். அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட போவான். எப்படியாச்சும் நான் பிடிக்கிறேன்டி, நான் செத்தாலும் கவலை இல்லைன்னு. மேக்ஸ் வந்து அதை தடுக்கிறதுக்காக எவ்வளவோ போராடுவான். ஏன்னா மேக்ஸுக்கு வந்து உயிரோடு இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அவன் வந்து ஒரு சர்வைவிங் அனிமல். ஆனால் அந்த முட்டைத்தலையன் வந்து இம்மார்டன் ஜோக்காக சாகிறதுக்கு நான் ரெடின்னு இருக்கிறவன். இப்போ இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு எப்படியோ ஃபியூரியோஸாவோட காருக்கு பக்கத்தில் போய் வெடிக்க வேண்டிய காரை வெடிக்க விடாமல் வந்து மேக்ஸ் வந்து காப்பாற்றிடுவா. ஃபியூரியோஸாவும் அங்கேருந்து வந்து சேஃபாக தப்பிச்சு போயிடுவா. அந்த மணல் புயல் ஓஞ்சிரும். ஓயும் போது பார்த்தா அந்த மணல் மேட்டுக்குள்ளேருந்து மேக்ஸ் வந்து அப்படியே மெதுவாக தலையை தூக்கி பார்ப்பான். அவன் ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு பார்க்கும்போது அந்த மொட்டைத்தலையன் கீழே கிடப்பான். அந்த பிளட்டு வந்து இன்னும் மொட்டைத்தலையனுக்கு ஏறிட்டு இருக்கும். அதை வந்து பிடுங்கி விட்டுட்டு இவனோட செயினை அவுக்கணும்னு பார்ப்பான். ஆனால் இவனால் அவுக்க முடியாது. அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட்டு அதை எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஃபுல்லாக மண்ணு போனதுனால துப்பாக்கியும் வேலை செய்யாது. அப்போ தூரத்தில் ஃபியூரியோசா இருக்கிறது பார்ப்பான். ஏன்னா ஃபியூரியோசாவும் அந்த மணல் புயல்னால சிக்கி மேற்கொண்டு வந்து வண்டியை நவுத்த முடியாமல் ஒரு இடத்துல நிறுத்தி அதை க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. இப்போ மேக்ஸ் வந்து மொட்டைத்தலையனை தூக்கி தோளில் போட்டுட்டு அந்த இடத்துக்கு போய் துப்பாக்கியை காமிச்சு அவங்கள மிரட்டுவா. அந்த இடத்துல பார்த்தா இல்லை, நம்ம இம்மார்டன் ஜோவோடைய 5 ஒய்ஃப்களும் அந்த லாரியில் இருக்கிற தண்ணியை வச்சு குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குளிச்சுக்கிட்டு அவங்களோட அந்தரங்க பார்ட்டில் இம்மார்டன் ஜோ வந்து ஒரு மாதிரி ஒரு கொடூர வளைய மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பான். அந்த வளையத்தையெல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கும்போது இங்கேருந்து வந்து மேக்ஸ் கன்னை காமிச்சு அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணை எடுத்துகிட்டு வந்து தண்ணியை குடிக்க சொல்லுவான். தண்ணியை குடிச்சிட்டு அவனுக்கு ரொம்ப தண்ணி தாகம் இருக்கும். தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும்போதே அதுலேருந்து சிந்துற தண்ணி மூலயமா அந்த மொட்டைத்தலையை எந்திரிச்சிருவான். எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுவான்னா இவங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை வர சொல்லி அந்த சங்கிலியை கட் பண்ண சொல்லுவான் மேக்ஸ். அந்த பொண்ணு சங்கிலியை கட் பண்ணிட்டு இருக்கும்போதே பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இம்மார்டன் ஜோவோட கேங் வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியும். இதை வந்து மேக்ஸ் கவனிச்சிட்டு இருக்கிற கேப்பில் ஃபியூரியோசா வந்து மேக்ஸை போட்டு செம்மடி அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அந்த மொட்டைத்தலையும் எந்திரிச்சிருவான். மொட்டைத்தலையும் எந்திரிச்சு கடைசியில் 3-4 பேரும் சேர்ந்து அடிச்சுக்குவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா ஃபியூரியோசா போய் கன் எடுக்க போவா. ஃபியூரியோசாவை மொட்டைத்தலையை எடுத்து அடிப்பான். அப்புறம் மேக்ஸ் போய் மொட்டைத்தலையை அடிப்பான். அப்புறம் ஃபியூரியோசா போய் மொட்டைத்தலையை அடிப்பா. இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும். என்னன்னா மேக்ஸுக்கு வந்து இந்த மொட்டைத்தலையும் கூட எந்த விதமான தொடர்பும் இல்லை. மேக்ஸ் வந்து இம்மார்டன் ஜோ கூட இல்லை. அவன் தனியாக தப்பிச்சு போகணுன்னு தான் பார்க்குறாங்கிறத ஃபியூரியோஸா புரிஞ்சுக்குவா. புரிஞ்சுக்கிட்டு மேக்ஸு கூட பேசலான்னு நினைக்கும் போது மேக்ஸ் என்ன பண்ணுவான்னா அந்த லாரி எடுத்துட்டு அவன் கிளம்புறன்ட்டு கிளம்பிடுவான். ஆனால் போய் கொஞ்ச தூரத்திலேயே வந்து அந்த லாரி நின்று போயிடும். ஏன்னா வந்து ஃபியூரியோஸா வந்து அதில் கில் ஸ்விட்ச் செட் பண்ணி வச்சிருப்பா. ஸோ ஒரு சீக்வன்ஸில் ஸ்விட்ச் போட்டால் மட்டும்தான் அந்த வண்டி ஓடும். அந்த சீக்வன்ஸ் என்னங்கிறது ஃபியூரியோஸாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது மேக்ஸும் ஃபியூரியோஸாவும் ஒரு டீலுக்கு வருவாங்க. அந்த டீல் என்னன்னா இனிமே வந்து நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். ஆனால் எதுக்குன்னா கொஞ்ச தூரத்துக்கு மட்டும்தான், இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான். நான் உனக்கு அந்த சீக்வன்ஸ் சொல்கிறேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ என் கூட வான்னு சொல்லி 2 பேர் ஒரு டீல் போட்டு போயிடுவாங்க அங்கேருந்து. ஆனால் இந்த மொட்டைத்தலையை மட்டும் கடைசி வரைக்கும் நான் இம்மார்டன் ஜோக்கு உயிரோட தான் இருப்பேன், உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு கதை பேசிக்கிட்டு இருப்பான். கதை பேசணும்னா நீ இங்கேயே கெடுறா நாயேன்னு சொல்லி அவனை அங்கேயே விட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க போகும்போதும் மொட்டைத்தலையை விட மாட்டான். பின்னாடியே வேகமாக ஓடி வந்து அந்த பின்னாடி இருக்கிற ஃபியூல் டேங்க் மேலே ஏறிட்டு உங்களை அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க விட மாட்டேன்டான்ற மாதிரி இவங்க பின்னாடியே போயிட்டு இருப்பான். மேக்ஸ் வந்து அவன் மூஞ்சியில் இருக்கிற மாஸ்கை அறுத்துக்கிட்டு இருப்பான். அறுத்துக்கிட்டு இருக்க பார்த்தா 2 சைடு இவங்களை அணை கட்டிடுவாங்க. ஏன்னா அந்த புல்லட் ஃபார்மரும் வந்துருவான், கேஸ் டவுன்லேருந்தும் வந்துருவாங்க, இம்மார்டன் ஜோவோட ஆளுகளும் துரத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தா திடீர்னு ஏதோ அந்த ட்ரக்கு வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். இது என்னன்னு நான் பார்க்குறேன், உங்களை நம்பி நான் பின்னாடி அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு மேக்ஸே அந்த ட்ரக்குக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க போவான். பார்த்தா அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஆயில் ட்ரக்கோடைய ஒயரை வந்து பிடுங்கி விட்டுருப்பாங்க மொட்டைத்தலையன். ஆனால் மொட்டைத்தலையன் உள்ளே ஏறினதே மேக்ஸுக்கு தெரியாது. மேக்ஸ் என்ன நினச்சிக்குவான்னா அது இயல்பாக கட் ஆயிடுச்சு போல் இருக்கு அந்த ஒயர்னு சொல்லிட்டு திரும்ப அதை மாட்டி விட்டுட்டு முன்னாடி நவுந்து போக ட்ரை பண்ணுவான். போகிறதுக்குள்ளேயே பார்த்தா மொட்டைத்தலையன் அந்த டேங்கர் வழியா உள்ள வந்து பின்னாடி ஜம்முன்னு காருக்குள்ள ஏறிடுவான். காருக்குள்ள ஏறினா அவனை அடிச்சு கொள்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த ஒரு ஒய்ஃப் வந்து என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா ஸ்ப்ளெண்டட்ன்ற அந்த ஒய்ஃப் வந்து வைலன்ஸ் வந்து இனிமேல் வேணான்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அவன் யார், இவன் சின்ன பையன், இவனை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த ஆர்மியில் இப்படி வச்சிருக்கிறாங்க, இவனுக்கு என்ன தெரியும், இவனை நம்ம கொன்னோம்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மேக்ஸ்
மேக்ஸ் சொல்லுவான், இங்கே பாரு இந்த பிரச்சனையை விடு, இந்த சைடில் பாரு எத்தனை பேர் வந்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மொட்டத்தலையில் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். இங்கே பாருங்க இம்மார்டன் ஜோக், நான் உண்மையாக இருப்பேன் ஆகும்னு. அந்த பொண்ணுகளுக்கு பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த பொண்ணுகளே வந்து அவனை வெளியே தள்ளி விட்டுரும். வெளியே தள்ளி விட்டு அவன் சாக மாட்டான், கீழே விழுந்து உயிரோட தான் இருப்பான். உயிரோட தான் இருந்தால் அவன் அப்படியே வந்து என்ன ஆகும்னா போகும்போது ஒரு பொண்ணோட துணியை மட்டும் அப்படியே பிச்சை எடுத்துகிட்டு போயிடுவான் ஒரு சாட்சியத்துக்காக. இம்மார்டன் ஜோவோட போய் சொல்லலாம் இல்லையா, இந்த மாதிரி நான் அந்த ட்ரக்குக்குள்ளே இருந்தேன், உங்கள் ஒய்ஃபுகளோட பக்கத்தில் தான் இருந்தேன், நீங்கள் என்னை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அவங்கள உனக்கு பிடிச்சி தரேன்னு சொல்லலாம் இல்லையா. அவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக அந்த துணியை பிடிச்சிட்டு ஓடி இருப்பான். அப்புறம் அந்த ஒய்ஃபுகளெல்லாம் தூக்கி அந்த அண்டர் கிரவுண்டில் போட்டுட்டு மேக்ஸை மட்டும் மேலாப்பில் உட்கார வச்சிருப்பா ஃபியூரியோஸா. என்னன்னா சப்போஸ் வந்து நீ கார் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நான் உன்னை வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு அவன் கேட்பான். என் பேர் எதுக்கு உனக்கு முக்கியமா அப்படின்னு அவன் சொன்னோன்னா அவன் கடுப்பாயி, சரி ஓகே நான் உன் பேர் சொல்லி கூப்பிடல, உன்னை முட்டாள்னு கூப்பிடுறேன், முட்டாள் நான் சொன்னதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, எடுத்து வந்து அந்த காரை ஓட்ட ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லி அவனை கலாச்சிட்டு ஒரு குறுகலான ஒரு குகை பாதை மாதிரி இருக்கிற ஒரு கால்வாய் பாதைக்குள்ள போவான். அது வந்து என்னன்னா டெசர்ட்ல இயற்கையாகவே ஆயிருக்கிற கால்வாய் பாதை. அந்த கால்வாய் பாதைக்கு போயிட்டு ட்ரக்கை நிறுத்தி வெளியே இறங்கி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஃபியூயல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவ ஆல்ரெடி டீல் பேசி தான் வந்திருப்பா. இப்போ அந்த டெரிட்டரியில் இருக்கிற அந்த பைக்கர் கேங்ஸ் வந்து நீ ஏதோ கொஞ்சம் பேர் தான் வருவானுங்கன்னா ஆனால் இவ்வளோ பேர் வந்திருக்கானுங்க, இந்த இத்தினூண்டு ஆயிலுக்காக வந்து நாங்கள் இவ்வளோ பிரச்சனையும் இது பண்ணுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவே இமாட்டன் ஜோவோடைய கேங் வந்து அங்கே வந்துடும். இப்போ அந்த பைக்கர் கேங் என்ன பண்ணுவானுங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியாமல் இருக்கும்போது டப்புன்னு வந்து மேக்ஸ் கிட்ட சிக்னல் கொடுத்து அந்த ட்ரக் எடுக்க வச்சிருவா. இப்போ வந்து பின்னாடி இம்மார்டன் ஜோவோட ஆளுங்க வேற வந்துட்டு இருப்பானுங்க. இவனுங்களை எப்படா நிறுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாறையை பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ண வச்சுட்டு அந்த பைக்கர் கேங் வந்து இந்த ஃபியூயல் நம்மளோட தான், அது இம்மார்டன் ஜோவே வந்தாலும் அவனுக்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்திக்கிட்டு இவங்க வந்து ஃபியூரியோஸாவையும் மேக்ஸையும் துரத்த ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனால் இந்த பக்கம் இம்மார்டன் ஜோ வந்து சும்மா இருக்க மாட்டான் இல்லையா, இந்த பைக்கர்ஸ் துரத்த மேக்ஸ் ஓடன்னு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இம்மார்டன் ஜோ வந்து அவனுடைய பெரிய வீல் இருக்கிற கார் எடுத்துக்கிட்டு நீங்களே அதை கிளியர் பண்ணி வாங்க, நான் முன்னாடி போய் அவங்கள பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் அடங்காம அந்த பாறை மேலேயே காரை ஓட்டிட்டு போவான். இங்க பைக்கர் கேங் வந்து மேக்ஸையும் ஃபெரோஷியாவையும் துரத்திக்கிட்டே இருக்கும். இதுல வந்து என்னன்னா ஒரு பொண்ணுக்கு இடுப்பு வலி வேற வந்துடும். ஃபியூரியோஸா வந்து ரொம்ப சிரமப்படுவான், என்னடா பண்ண போறோம் அப்படின்னு. அவளும் துப்பாக்கியை வச்சு சுடுவான், மேக்ஸும் சுடுவான், ஓட்டிக்கிட்டே சுடுவானுங்க. ஆனா பைக்கர்ஸ் வந்து பறந்து பறந்து தூக்கிட்டு வந்து குண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. பின்னாடி நம்ம இம்மார்டன் ஜோ வெறி குண்டு துரத்திட்டு வருவான். இப்போ பைக்கர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே நின்றுவாங்க. இம்மார்டன் ஜோவை பார்த்தோன்னே இம்மார்டன் ஜோ வந்து சுடுறதுக்கு ரெடியாவான். டப்புன்னு அந்த ப்ரெக்னென்ட்டான பொண்ணை கதவை திறந்து காட்ட வைப்பானுங்க. காட்டணுன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சோன்னே சுடாமல் நிறுத்திடுவான். நிறுத்தினா இப்போ அந்த மொட்டை தலையினை மறுபடியும் வந்து டேங்கருக்குள்ளே ஏற்றி விடுவாங்க. எப்படியாச்சும் வந்து அவங்களை இது பண்ணி கூட்டிட்டு வான்னு சொல்லும்போது அந்த மொட்டை தலையை தடுக்கி விட்டு கீழே விழுந்துருவான். இம்மார்டன் ஜோ வந்து செம்ம கோவாயிருவார். கோவாயிட்டு நீ ஒன்றும் பண்ண வேணாண்டா, நானே பண்ணுறேன்டான்னு வீலிங் பண்ணி அப்படியே மேக்ஸோட வண்டிக்கு முன்னாடி வந்து நிறுத்திடுவாப்ல. நிறுத்தினா அந்த வண்டி மேலே இடிக்க போகும்போது அப்படியே வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கும். அந்த பொண்ணு மேலே ஏற்றக்கூடாதுன்றதுக்காக படப்படன்னு பிரேக்கப் போடுவா. பிரேக்கப் போட்டா இம்மார்டன் ஜோவுடைய வண்டி வந்து தலைகீழாக கவுந்துரும். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா இம்மார்டன் ஜோ வந்து அந்த பொண்ணு மேலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த பொண்ணு மேலே காரை ஏற்றிருப்பாப்புல. அதுக்கப்புறம் அங்கேருந்து மெடிக்கல் டீம் வரும். மெடிக்கல் டீம் வந்தால் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் முன்னாடி போய் அவங்கள சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாருமே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு தான் போகணும்னு சொல்லும்போது மேக்ஸ் வந்து இல்லை, நான் கார் ஏறினதை நான் பார்த்தேன், அவங்க பொழைக்கிறதுக்கு வழியே இல்லை, அதனால நம்மளாவது பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வேகமாக போயிடுவாங்க. போனால் போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அவங்களுக்கு ரேடியேட்டர் ஹீட் ஆகி வண்டி அங்கே நின்று போயிடும். அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற கேப்லேயே ஒரு பொண்ணு வந்து இம்மார்டன் ஜோக்கிட்டே நம்ம போயிடலாம், ஏன்னா அவர் நல்ல வாழ்க்கையை தான் நமக்கு கொடுத்தாரு, ஏன்னா அவர் கீழே இருந்தால் கூட நமக்கு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம்னு எல்லாமே இருந்தது, ஏன் நம்ம போகணும்னு சொல்லிட்டு கதறிட்டு போகும் அந்த பொண்ணு இறந்ததை நினச்சி. கூட இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அந்த பொண்ணை போய் இழுத்துட்டு வந்து சமாதானப்படுத்தி திரும்ப வந்து மேக்ஸோட வண்டிக்கு வர வைக்கும். அப்போது திரும்ப அவங்களுடைய ட்ராவல் ஆரம்பிச்சா அப்போ தான் மேக்ஸ் வந்து முத கேட்பான், என்னதாங்க பிரச்சனை, நீங்கள் இங்கே தான் போகிறீங்க, இப்படியே வந்து எவ்வளோ தூரம் போகலான்னு இருக்கீங்கும் போது அப்போ தான் ஃபியூரியோஸா சொல்லுவா, இல்லை க்ரீன் பிளேஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த க்ரீன் பிளேஸில் இன்னும் பசுமை இருக்குது, அங்கே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், நான் இங்கேருந்தா வந்திருக்கேன், நீ நல்லா தூங்கி ரெஸ்டடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஃபியூரியோஸா சொல்லுவா, யாராவது ஒரு ஆள் வந்து பின்னாடி போய் இருக்கணும், ஏன்னா
ஏன்னா பேக் சைடில் நமக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ தூரத்தில் வராங்கங்கிறத ஒரு ஆள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 5 ஒய்ஃபில் ஒரு ஒய்ஃப் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பின்னாடி போகும். பின்னாடி போனால் அங்கே தான் அந்த மொட்டை தலையை ஒளிஞ்சிருக்கிறத அந்த பொண்ணு பார்ப்பா. பார்த்தோன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அவனை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவா. முன்னாடியே வந்து இந்த பொண்ணு தான் சொல்லுவா, இந்த மாதிரி வைலன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, அவன் ஒரு குழந்தை, நீங்கள் ஏன் அவனை அடிக்கிறீங்க, அவனை நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இம்மார்டன் ஜோக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பொண்ணு தான் கேட்பா. இப்போ அந்த மொட்டை தலையனை பார்த்தோன்னே அவங்க கூட வந்து ரொம்ப க்ளோஸாக ரொம்ப அன்பாக பழகுவா. பழகிட்டு ஏன் நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாளில் சாக போகிறேன், என் உடம்புல இந்த 2 கட்டி இருக்குது, ஒன்று புல்லட் போட்டு சாகணும், இல்லை அந்த கட்டி என்ன சாப்பிட்டு சாவடிச்சிரும், அதுக்கு வந்து என் தலைவன் இம்மார்டன் ஜோக்காக நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இவங்ககிட்ட பேசி இவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே வந்து டைம் பாஸ் ஆகிடும். டைம் பாஸ் ஆனால் அது வந்து நைட் ஆகிடும். நைட் ஆகிட்டு இவங்களோட ட்ரக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு சேத்துல ட்ரக்கு சிக்கிரும். அப்போ தான் தெரியும் அந்த இடம் ஃபுல்லாகவே சேருதான் அப்படின்னு. அப்போ அந்த சேத்துல ட்ரக்கு சிக்கி அந்த இடம் ஃபுல்லாக இப்படி ஆனோன்னே இவங்க கட்டையை வச்சு அந்த ட்ரக் எடுத்துகிட்டு போயிட்டு அதே இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழியை தோண்டி பாம்பு வச்சுருவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ட்ரக்கு சிக்கிட்டு இருக்கும். இவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி இம்மார்டன் ஜோ வருவான். இம்மார்டன் ஜோனாலையும் வந்து அதுக்கு மேலே வந்து ஃபார்வர்ட் போக முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்தா இல்லையா, ஒய்ஃபு, ப்ரெக்னென்ட்டான ஒய்ஃபு, அவளுக்கு வந்து காருக்குள்ளேயே வச்சு பிரசவம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் டாக்டர் அப்பயும் சொல்லுவான் காப்பாற்றுறது ரொம்ப சிரமம்னு. இவங்க இதை பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த புல்லட் ஃபார்மர் வந்து நீங்கள் இப்படியே பேசிட்டு கிடங்க, எங்கிட்ட டேங்கர் மாதிரி ஒன்று இருக்குது, நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன், அது சேர்ல எல்லாம் பெருசாக சிக்காது, நீங்கள் பிரசவத்தை பாருங்கள், நான் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூரியோஸா பின்னாடி வெறி கொண்டு அவன் கிளம்பி போவான். தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது இப்போ என்ன ஆகும்னா வெட்லேண்டை தாண்டுற நிலைமைக்கு அவங்க வந்திருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனால் போதும், ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை தாண்டினாலே வந்து இவங்களோட ட்ரக்கு வந்து சேஃபாக வெளியே போயிடும். ஆனால் அதே தாண்ட முடியாது. அப்போ தான் வந்து மேக்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னா ரோப் போட்டு எப்படியாவது இழுக்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மொட்டை தலையை வந்து ஐடியா சொல்லுவான். இந்த மாதிரி விஞ்ச் எடுத்துக்கோங்க, அதாவது கயிறு அங்கே கட்டிட்டு மரத்து மூலயமா, மரத்தோட புல் மூலயமா நம்ம இந்த ட்ரக்கை முன்னாடி நவுத்திடுவோம், நீங்கள் கயிறை போடுங்க, நான் வந்து உண்மையாலுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிமா. மொட்டை தலையனுக்கு இப்போ மனசு மாறி இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இவனை நல்லபடியாக ட்ரீட் பண்ணுச்சு இல்லையா, அதனால வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மொட்டை தலையனுக்கு இப்போ தோணியிருக்கும். அதனால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த பின்னாடி வந்து அந்த புல்லட் ஃபார்மர் வந்து இவங்களை வெறி கொண்டு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். மேக்ஸ் வந்து ஒரு ரைஃபிள் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் மேக்ஸ்னால சுட முடியாது. அதுக்கப்புறம் ஃபியூரியோஸா வந்து அதை வாங்கி அவங்கள சுடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இவங்க வந்து ட்ரக்கை முன்னாடி எடுத்துட்டு இருப்பாங்க. அவன் பக்கத்தில் வந்துடுவான். ஒரு 3-4 புல்லட்லாம் இவங்க பக்கத்துலேயே தெரிச்சிரும். ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த ட்ரக்கு நகர்ந்துடும். இவங்க எல்லாரும் அந்த ட்ரக்குக்குள்ளே ஏறி எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த புல்லட் ஃபார்மர் பின்னாடியே வந்துட்டு இருப்பான். ஃபியூரியோஸா சுட்டதில் அவன் கண்ணு வேற போயிருக்குமா, அதனால வெறி கொண்டு காட்டா மாதிரி கண்டபடி சுட்டுக்கிட்டே தான் பின்னாடி வந்துட்டு இருப்பான். இவங்க ட்ரக் எப்படியும் அங்கேருந்து நவுந்து அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல போனால் மறுபடியும் வந்து ரேடியேட்டர் வந்து ஓவர் பால் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நிறுத்தி தான் ஆகணும், அதுக்கு தண்ணி ஊற்றா ஆகணும்னு சொல்லும்போது மேக்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னா இவனுங்களை இப்படியே பின்னாடி விட்டுட்டு நம்ம போய் பிரயோஜனம் இல்லை, நான் போய் அவனுங்களை என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன், சப்போஸ் நான் வரலன்னா நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் போகும்போது தான் ஃபியூரியோஸாக்கு தெரியும் என்னன்னா மேக்ஸ் வந்து ஒன்றும் சுயநலவாதி கிடையாது, அவன் வந்து அவன் வாழ்க்கை சூழ்நிலை அப்படி இருக்கிறான், ஆனா அவங்க கூட கொஞ்ச நேரம் பழகின நமக்காகவே அவன் உயிரை கூட கொடுக்க ரெடியாக இருக்கானேன்னு ஃபியூரியோஸாக்கு வந்து மேக்ஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும். மேக்ஸ் வந்து அந்த புல்லட் ஃபார்மரை நோக்கி போவான். இருட்டுக்குள்ளே மறைஞ்சிருவான். இங்கே இவங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இன்ஜின் கூல் ஆனதுக்கப்புறம் மேக்ஸ் வரட்டும்னு பார்ப்பாங்க. ஆனால் பார்த்தா மேக்ஸ் போன இடத்துல இருந்து பயங்கர கன் பிளாஸ்ட் சவுண்டெல்லாம் கேட்கும். மேக்ஸ் செத்துட்டான்டான்னு நினச்சா பார்த்தா மேக்ஸுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவனுக்கிட்ட இருக்கிற துப்பாக்கி, அவங்களோட திங்ஸ், ஸ்டாரிங் எல்லாத்தையுமே மேக்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பான். இங்கே இருக்கிற பொண்ணு கூட பயந்து என்ன உனக்கு இவ்வளோ பிளட் அப்படின்னு. அப்பதான் ஃபியூரியோஸா சொல்லுவா இது வந்து அவனோட பிளட் இல்லை, அவனுங்களோட பிளட் அப்படின்னு. அப்போ மேக்ஸ் வந்து போக திரும்பி பார்ப்பான். பார்த்தா அது வந்து ஒரே வந்து ஒரு சேரும் சகதியமா ஒரு வயல் நிலம் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வெறும் காக்காய்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே போயிட்டு இருப்பாங்க. போனால் மேக்ஸ் அப்படியே அசந்து தூங்கிடுவான். தூங்கு நம்ம பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டோம், இப்போ நம்ம சேஃப் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்ஸை தூங்க சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவங்க வந்து அந்த கிரீன்லாண்டுன்னு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபியூரியோஸா சொல்லுவா. ஏன்னா தூரத்தில் வந்து என்னன்னா மேலே ஒரு வாட்ச் டவர் இருக்கும், ஆளுங்க உட்காந்து கவனிப்பாங்க இல்லையா, அந்த வாட்ச் டவர் இருக்கும். இங்கே உள்ள வந்து மொட்டை தலைய அந்த பொண்ணு கூட அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவான். அந்த பொண்ணு வந்து மொட்டை தலையனோட தோளில் படுத்து தூங்கிட்டு இருக்கும். அந்த வாட்ச் டவர் கிட்ட வண்டியை விடுங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸை உட்கார வச்சுட்டு இவன் மட்டும் ஃபியூரியோஸா மட்டும் அங்கேருந்து இறங்குனா பார்த்தா மேலே அந்த வாட்ச் டவரில் ஏதோ ஒரு பொண்ணு வந்து நியூடாக கத்திக்கிட்டு இருக்கும். அப்பயே மேக்ஸ் சொல்லுவான் இல்லை இது ஏதோ ட்ராப் மாதிரி தெரியுது, ஏன்னா சம்பந்தம்
சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ மேலே இருக்கிற இடத்துல வந்து ஒரு பொண்ணு எதுக்கு நியூடாக உட்காந்து கத்திட்டு இருக்கணும், இதை நீ அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக இட போட்டுறாத அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து படன்னு பைக்கர் கேங்கெல்லாம் வருவாங்க. அப்போ ஃபியூரியஸாக சொல்லுவா, நானும் இதே ஊர்லேருந்து போன பொண்ணு தான், எங்கள் அம்மா வந்து இதுதான் ஸோ அண்ட் ஸோ, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போனோன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஓகே இவங்க இங்கேருந்து போன பொண்ணு தான்னு. அதுக்கப்புறம் ஃபியூரியஸாக கேட்பா, இதெல்லாம் இவங்க எல்லாருமே என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே வந்து அந்த இம்மார்டன் ஜோ கிட்டேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம், நீங்கள் தான் வந்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், இப்போ க்ரீன் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கே வந்து அந்த க்ரீன் பிளேஸை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதே மாதிரி அவங்களுக்கும் க்ரீன் பிளேஸை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற பாட்டி சொல்லுவோம் என்னென்னா, இந்த மாதிரி க்ரீன் பிளேஸுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை, அது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நாங்கள் இருந்தப்போவே அந்த விளைநிலங்கள்லாம் விஷமாக மாறிடுச்சு, நீங்கள் வரும்போது சேராக இருந்துச்சு இல்லையா, காக்கா எல்லாம் இருந்தது இல்லை, அதுதான் முன்னாடி இருந்த க்ரீன் பிளேஸ், ஆனால் இப்போ அந்த க்ரீன் பிளேஸ் இல்லை, நீங்கள் அதை தேடி எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஃபியூரியோஸா வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவா. மேக்ஸும் இல்லை ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அப்போ ஃபியூரியோஸா வந்து ஒரு பிளான் சொல்லுவா, என்னன்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற சப்ளைஸ் வச்சுட்டு நம்ம நேராக போவோம், எவ்வளோ தூரம் போக முடியுதோ போவோம், ஒரு 160 நாள் நம்ம டிராவல் பண்ணுற வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, அதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அந்த 160 நாளுக்குள்ள நம்ம கண்ணுக்கு ஒரு நல்ல இடம் படாமையாக போயிடும் அப்படின்னு ஃபியூரியோஸா ஒரு பிளான் சொல்லுவா. ஆனால் மேக்ஸ் வந்து தெளிவாக சொல்லிடுவான், இங்கே பாருங்க நீங்கள் பிளான் போடுங்க போங்க வாங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் உங்களோட ஜாயின் பண்ணுறதா இல்லை, நான் தனியாக போய்க்கிறேன், என்னை தப்பாக நினைக்காதீங்க, உங்களை கூட்டிகிட்டு வந்து விடணும்னு நான் சொன்னேன், நான் விட்டுட்டேன், இப்போ என்னைய என் வழியில் போக விடுங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸ் வழக்கம் போல் தனியாக போகிறதுக்கு ரெடி ஆயிடுவான். இதுக்கிடையிலேயே அங்கே இருக்கிற ஒரு பாட்டி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, மொத்தமாக விவசாயமெல்லாம் அழிஞ்சதுனால அங்கே இருக்கிற விதைகளை வந்து பத்திரப்படுத்தி எடுத்து வச்சிருக்கும். எதுக்காகனா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து திரும்ப வந்து இந்த இடம் மாறுச்சுன்னா அங்கே மறுபடியும் இந்த மரம் செடி கொடி பூ எல்லாத்தையும் விதைக்கணும், மறுபடியும் உலகத்தை வந்து பசுமையாக மாற்றணும்னு. அந்த விதைகளை அந்த 4 வயசுல ஒரு பொண்ணு பார்த்துட்டு அந்த பாட்டியை பார்த்து ரொம்ப வியந்து போய் சொல்லுவா, இத்தனை வருஷம் ஆகியும் நீங்கள் வந்து இன்னும் உங்களுடைய நம்பிக்கையை விடாமல் நீங்கள் இதை உங்கள் கையில் பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுவீங்க, நான் கண்டிப்பாக வந்து என்னால் இதுக்கான ஆன உதவிகளை உங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவள் ப்ராமிஸ் பண்ணுவாள். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க ஃபிரோசியா சொன்ன மாதிரி. ஆனால் மேக்ஸ் வந்து போகாமல் அங்கேயே நின்றுட்டு இருப்பான். மறுபடியும் மேக்ஸோட மைண்டுக்குள்ளே அந்த பொண்ணு வந்து பேசிட்டு போகும், இப்போயாச்சும் நீ போய் காப்பாற்று, உனக்கு சம்மந்தப்பட்டவங்களை நீ காப்பாற்று அப்படின்னு. அந்த வாய்ஸ் கேட்டோன்னே மேக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி போய் வண்டியை நிறுத்தி, இங்கே பாருங்க 160 நாள் அது எங்கே போக போகிறோம் என்ன இருக்குன்றதே தெரியாமல் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு வீடுங்கிறது ஹோம்ங்கிறது எங்கே இருக்குன்னா நீங்கள் எங்கிருந்து வந்தீங்களோ அங்கிருந்து தான், என்ன சொல்கிற நீ அப்படின்னு ஃபியூரியோஸா கேட்டு, திரும்ப சிட்டாடலே போக சொல்கிறியா அப்படின்னு கேட்பா. ஆமாம் திரும்ப சிட்டாடலே தான் போக சொல்கிறேன், ஏன்னா அங்கே தான் தண்ணி இருக்குது, இப்போ அந்த இடத்துல பெருசாக பாதுகாப்பு இருக்காது, ஏன்னா இம்மார்டன் ஜோ வந்து நம்மளை துரத்திட்டு வந்திருக்கான், அந்த ஆர்மியும் இவங்கூட இங்கே வந்திருக்கு, இப்போ நம்ம எப்படியாச்சும் அங்கே போகணும், ஆனால் என்ன போகிற வழியில் ஒரே ஒரு கால்வாய் தான், அதை கடக்கணும், அதை உயிரோட கடந்துட்டோம்னா அங்கே ஒரு நல்ல இடம் இருக்குங்கிறது நமக்கு ஷோரா தெரியும், ஆனால் இந்த பக்கம் 160 நாள் நம்ம டிராவல் பண்ணணும், 160 நாள் டிராவல் பண்ணுறதுக்கு தான் நம்மகிட்ட சாப்பாடு இருக்குது, ஃபியூல் இருக்குது, 160 நாளுக்கு அப்புறம் நம்ம இருப்போமா இல்லையா, அங்கே ஏதாவது இருக்கா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியாது, அதனால நம்ம வந்த வழியே திரும்பி போகிறது தான் பெட்டரான பிளான்னு மேக்ஸ் சொல்லுவான். சொன்னோன்னே எல்லாருமே அதை யோசிப்பாங்க, ஆமாம் மேக்ஸ் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்த வழியே திரும்பி போவாங்க. இங்கே இம்மார்டன் ஜோ வந்து அவன் குழந்தை இறந்து போனதில் அவன் பொண்டாட்டி இறந்து போன கடுப்பில் உட்காந்துட்டு இருப்பான். உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா மறுபடியும் டெசர்ட்டுக்குள்ளே இருந்து இவங்க திரும்பி வருவாங்க. என்னடா அவனுங்க திரும்பி வரானுங்க அப்படிங்கும்போது இம்மார்டன் ஜோ கண்டுபிடிச்சிருவான், இங்கே பாரு அங்கே வந்து காவல் கால் இல்லை, அதனால சிட்டாடலை இவனுக்கு பிடிக்கிறதுக்கு தான் வரானுங்க, எப்படியாவது வந்து அவனுங்களை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பயங்கரமான சேசிங் நடக்கும். இந்த வாட்டி வந்து மொட்டைத்தலையும் வந்து நம்ம மேக்ஸோட சைடில் இருப்பான் அந்த ஒய்ஃபுகளுக்காக, அவங்க காமிச்ச அன்புக்காக. ஆனால் அந்த மொட்டைத்தலையினை வந்து இவங்க போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பயங்கரமாக மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சேசிங் வந்து வெறி குண்டு நடக்கும். அந்த பாட்டியை கூட கொன்றுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஒரு ஒய்ஃப் வந்து அந்த பாட்டிக்கிட்ட இருந்த சீட்ஸ் விதைகளை மட்டும் பத்திரமா எடுத்துட்டு போய்க்கும். சேஸோட எண்ட்லேயே போகிற வழியிலேயே வந்து 2 பேர்த்தையும் மேக்ஸ் கொன்றுவான். அந்த புல்லட் ஃபார்மரையும் கொன்றுவான், கேஸ் டவுன்காரனையும் கொன்றுவான். இப்போ இம்மார்டன் ஜோ மட்டும்தான் எஞ்சி இருப்பான். ஆனால் அவங்ககிட்ட போலாங்கும் போது பார்த்தா அவனோட பையன் இருக்கான் இல்லையா ஒரு கெடாயங்க, அவன் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு ஒய்ஃபை கூட உள்ள கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பான். இப்போ அவங்கள காப்பாத்துறதுக்காக பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கும். மாத்தி மாத்தி வெறித்தனமா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த சண்டை முடிய போற டைம்ல இப்போ அந்த ட்ரக்ல இருந்து எல்லாரும் போய் ஆகணும்.
போனால் மட்டும்தான் உயிர் வாழ முடியுங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து நம்ம மொட்டை தலையனான நக்ஸ் வந்து அதை ஓட்டிகிட்டு இருப்பான். நீங்கள் முன்னால் போங்க, நான் அப்படியே பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒய்ஃப் எல்லாம் அனுப்பிச்சி விடுவான். பார்த்தா அது ஒரு குறுகலான சந்து, அதுக்குள்ளே வந்து ட்ரக்கு காரு ரெண்டுமே போக முடியாது, ஏதோ ஒன்று தான் போகணும். அப்படி இருக்கும்போது இமாட்டன் ஜோவோட சேர்ந்து அந்த ட்ரக்கை கொண்டு போய் அடிச்சு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி வெடிச்சு அந்த இடத்துல சதறிடுவாங்க எல்லாரும். ஆனால் வந்து இவங்க மட்டும் முன்னாடி இமாட்டன் ஜோவோட காரில் போய் தப்பிச்சிருவாங்க. அப்போ ஃபியூரியோசாக்கு அடிபட்டு அவள் கான்சியஸ் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் படுத்திருப்பா. அவள் சுயநலம் இல்லாமல் படுக்கும்போது மேக்ஸ் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவள் பொழைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு மேக்ஸோடைய ரத்தத்தை கூட கொடுப்பான் ஃபியூரியோசாவை காப்பாற்றுறதுக்காக. அப்போதான் நமக்கு தெரியும் என்னன்னா மேக்ஸுக்கும் ஃபியூரியோசாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் இவங்க வந்து இமாட்டன் ஜோவோடைய வண்டியில் சிட்டடலுக்கு வருவாங்க. சிட்டடலுக்கு வந்தால் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கும், யாரா அது வண்டியில் வந்துருக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்தா மேக்ஸ் ஏறி நிற்பான். ஏறி நின்று வண்டிக்கு முன்னாடி இமாட்டன் ஜோவோடைய பணத்தை தூக்கி போடுவான். போட்டால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, வெறி கொண்டு கத்துவாங்க. கத்திட்டு இமாட்டன் ஜோவோடைய பணத்தை பீஸ் பீஸாக கிழிச்சு எரிஞ்சிருவாங்க. இது எல்லாத்தையும் இமாட்டன் ஜோவோடைய பையன் வந்து, அதாவது அந்த ஹேண்டிகேப்டு பையன் வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ ஃபியூரியோசாவை காட்டுவான் மேக்ஸ். ஃபியூரியோசாவை பார்த்தோன்னே எல்லாருமே பயங்கர சந்தோஷப்பட்டு அவ்வளோ கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை மேலே அனுப்பு மேலே அனுப்பு மேலே அனுப்புன்னு அங்கே இருக்கிற மக்கள்லாம் கத்தணுன்னு அந்த பிளாட்ஃபார்மை கீழே அனுப்புவாங்க. இவங்களும் மேலே ஏறுவாங்க. மேலே ஏறும்போதே எல்லாத்துக்கும் வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக திறந்து விட்டுருவா ஃபியூரியோசியா. அப்போ திறந்து விட்டோன்னா அந்த 4 ஒய்ஃப்களும் ஃபியூரியோசியா மட்டும் மேலே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் மேக்ஸ் வந்து மேலே போக மாட்டான். மேலே போகாமல் கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே கலந்து வழக்கம் போல் யாருக்கிட்டையும் ஒட்டாமல் தனியாக மேக்ஸ் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவான். அதோட இந்த படம் முடியுது. இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்க என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.